ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பேய்க்குளத்துக்கு வந்திருக்கோம். பேய்க்குளத்தில் அம்மாவோட ஜுவல் வந்து ஒன்று வெட்டி கட்டுறதுக்காக வந்திருந்தோம். அப்படியே எங்கள் பெரியம்மா பொண்ணோட அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து புஷ்பம் டெக்ஸ்டைல் அது வச்சுருக்காங்க பேய்க்குளத்தில். மேபி நிறைய பேருக்கு நியர்பையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரொம்ப வந்து எங்கள் மச்சான் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டர். அந்த சைடில் வந்து எல்லாருக்கிட்டையுமே நல்லா ஜாலியாக பேசக்கூடிய ஆள். நாங்களும் போன அப்புறம் ஒரு 3.5 4 hours கிட்ட அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா பேங்க்கில் வேறு நெட் ஒழுங்காக கிடைக்கலன்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டாங்க. நானும் அம்மாவும் அப்புறம் தம்பியும் 3 பேரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஜாலியாக கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிட்டு அப்புறம் ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு. அப்புறம் அங்கே ஸ்டாஃப் இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுமே நல்லா ஜாலியாக பேசக்கூடிய பொண்ணுங்க. எல்லாருமே தம்பி கூட நல்லா கொஞ்சிட்டே இருந்தாங்க. அப்படியே கடைக்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பிஸ்கட் பாக்கெட்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்படியே தான் நாங்களும் ரொம்ப நேரம் அங்கேயே இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கடையெல்லாம் கூட்டமாயிருச்சு. சரி, இனிமேல் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் தம்பியெல்லாம் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு நாங்கள் அவங்க எல்லாம் போனதுக்கப்புறமா நாங்கள் வாங்கின திங்ஸ் எல்லாம் தம்பிக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கியிருந்தேன். சம்மர் வேர்க்கு மாதிரி 3 வந்து ஹோல்ஸ் வச்சது, 3 வந்து நார்மல் ட்ரெஸ்ஸு அப்படியே வாங்கியிருந்தேன். அப்புறமா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி எங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ரொம்ப வெயிட் பண்ணிட்டோம். 1 o'clock 1:30 வரைக்கும் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டு. அப்புறமா தான் பஸ் வந்துச்சு. பஸ் கிடச்சதுக்கப்புறம் அதுலேயும் பஸ்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் முனஞ்சிப்பட்டியிலேருந்து எங்கள் ஊருக்கு வர்றதுக்கு ஆட்டோ ஏறி தான் வரணும். அது ஒரு 60 to 70 80 கூட வாங்குவாங்க ஒரு டிரைவர்ஸ் பொறுத்து. அப்படியே வாங்கினது எல்லாத்தையும் அம்மா எல்லாம் கூட்டி கழிச்சு எவ்வளோ ஆயிருக்கு செலவு எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் வாங்கி வந்த பிரியாணியும் சாப்பிட்டுட்டோம். அப்புறம் இதுதான் ஹோல்ஸ் போட்ட அந்த ட்ரெஸ்ஸு தம்பிக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் நான் வந்து காமிச்சேன் உங்களுக்கு. இந்த மாதிரி சம்மருக்கு இந்த டைமில் எப்படி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு பிட்டு துணியெல்லாம் உடனே டக்குன்னு கட் பண்ணி அடிக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி அம்மாவுக்கு இன்னொரு ப்ளவுஸ்லேயும் கொஞ்சம் டைட் பிடிக்கணும் பாப்பா, அதை கொஞ்சம் ஃபிட் பண்ணித்தா எனக்கு அப்படின்னாங்க. டைட்டாக இப்படி இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் நல்லா அடிச்சுத்தான்னு கேட்டாங்க. அதனால சரி அடிச்சு தரேன்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். நான் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் டெய்லர் கிடையாது, அடிப்பேன் ஆனால் எல்லாத்தையுமே. அதனால தான் சரி டக்குன்னு அடிச்சிருவோன்னு நிற்கிறேன். சார் நல்லா விளாடிக்கிட்டு இருக்காரு ஜாலியாக. லிட்டில் ஏஞ்சல் பிராண்டில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். தம்பிக்கு வந்து டைப்பர் அதுதான் எப்பவும் யூஸ் பண்ணுவேன். பிறந்ததுலேருந்து அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது. இதுதான் எங்களோட ஹாலு, அப்புறம் 2 பெட்ரூமு, அப்புறமா ஒரு கிச்சன். இதுதான் எங்களோட சின்ன ஒரு குருவிக்கூடு. ரொம்ப அம்மா கஷ்டப்பட்டு 7 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கட்டின வீடு தான் இது. இது அண்ணனோட ரூமு. அண்ணா வந்து கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒய்ஃபும் அங்கே தான் இருப்பாங்க, வருவாங்க அப்பப்போ வந்துட்டு போவாங்க, இருப்பாங்க. செப்டம்பர்லலாம் ஃபுல்லாக இங்கே தான் கிடப்போம். இதான் கிச்சனு. க்ளீனாக இல்லைன்னா எதுவும் நினச்சிக்காதீங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி தான் எங்களோட